எல்லா மதத்தையும் அரவணைத்து செல்கிற தமிழ்நாட்டு அரசியலை விஜயம் செய்வதில் புதிது கிடையாது, ஆச்சரியமும் இல்லை. மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் விஜய் அவர்கள் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சாப்பிட்டாரு, எங்களுக்கு ஈக்குவலாக அவர் உட்காந்துருந்தாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எங்களுக்கான நம்பிக்கையாக இருக்கார் விஜய் அப்படின்றாங்க. என்ன சாப்பிட்டீங்க, எப்படி உடையணிந்தீர்கள், குல்லா போட்டிங்களா, குல்லா போடலையா, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அரசியல் பண்றார், தப்பே இல்லை. உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு துணிச்சலான முடிவை மார்ச் 8 அவருக்கு கொடுத்திருக்கிறது. நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சார். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் நேற்று இஃப்தார் நோன்பு விழாவில் கலந்துக்கிட்டது அது மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதை கொண்டாடப்படுது. விஜய் அவர்கள் ஒரு மத நல்லிணக்கம் சார்பாக போய் கலந்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் குறிப்பாக பாஜக கூட இஃப்தார் நடத்தி ஆகணும், நடத்தினா தான் அரசியல் பண்ண முடியும். அதனால் விஜய் இப்படி ஒரு இஃப்தார் நடத்துவது புதுசும் கிடையாது. அவருக்கு இதுதான் ஆரம்ப அரசியல் இல்லை. அவர் சினிமாவில் இருக்கும் போதே கூட ஒரு இஸ்லாமிய நண்பர்கள்கிட்ட 4 பேரோட இஃப்தார் கொடுத்துருப்பார், நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கிறிஸ்மஸ் விழா எதுவும் நடத்தினார்னு நினைக்கிறேன், ஒரு தடவை அரசியல் வரத்துக்கு முந்தைய. அதனால் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, அரசியல் முழுக்க அரசியல். கொரட்டூரோ இல்லை குளத்தூரோ ஒரு சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்காரு அவங்க அம்மா ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக. அதனால் எல்லா மதத்தையும் அரவணைத்து செல்கிற தமிழ்நாட்டு அரசியலை விஜயம் செய்வதில் புதிது கிடையாது, ஆச்சரியமும் இல்லை. சேம் டைம் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் திமுகவை தான் எப்பயுமே நம்பிட்டு இருக்காங்க. அது உடஞ்சி இப்போ தாவேக்கா பக்கம் சாய போகிறாங்க. இவங்க திமுகவை நம்பினதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த தேர்தலில் இல்லை எந்த ஊரில் மைனாரிட்டி ஓட்டு இவ்வளோ வாங்கிட்டாரு, வாணியம்பாடியில் போட்டிட்டாரு, இல்லை இளையாங்குடியில் போட்டிட்டாரு, இல்லை திருநெல்வேலியில் இந்த தொகுதியில் பேட்டை தொகுதி ஃபுல் வாக்கிங் வந்திருக்கு, எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு இஸ்லாமிய ஓட்டு தாவக போயிடுச்சுன்னு சொல்ல முடியும்? மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் விஜய் அவர்கள் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சாப்பிட்டாரு, எங்களுக்கு ஈக்குவலாக அவர் உட்காந்துருந்தாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எங்களுக்கான நம்பிக்கையாக இருக்கார் விஜய் அப்படின்றாங்க. அதெல்லாம் என்ன வேணா சொல்லலாம். என்ன சாப்பிட்டீங்க, எப்படி உடையணிந்தீர்கள், குல்லா போட்டிங்களா, குல்லா போடலையா, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு இடத்துல இவர் வாங்கி இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஏதாவது ஒரு தேர்தலில் நின்ன பிறகு பேசுவோம். மைனாரிட்டி ஓட்டை விஜய் கைப்பற்றி சென்று விட்டார், இனி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மைனாரிட்டி ஓட்டே இல்லை, எப்போ முடிவு பண்ணோம்? ரிசல்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வேட்பாளர் தோற்று அந்த இடத்துல இந்த வாக்கா இவரை சரித்தது, இந்த வாக்குகளால் இவர் தோற்று விட்டார் அப்படின்ற முடிவு அப்போதான் வச்சுக்கணும். ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், திமுகன்ற வார்த்தை சொல்கிறது கூட ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு பெண்கள் தினத்தை முன்னிட்டு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. திமுகவை நம்பி தான் ஆட்சியில் அமர வச்சோம், நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம், அதே திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அதை ஆட்சியிலேருந்து அகற்றுவோம் அப்படின்னு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. விஜய் நம்ம இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை உடைச்சு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கணுமா? ஒட்டுமொத்த பத்திரிகை உலகத்திற்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள் நன்றி செலுத்தணும். இன்னிலிருந்து எந்த பத்திரிகையாரும் திட்டக்கூடாது. ஏன்னா விஜய் பாஜகவை எதிர்க்கவில்லை, திமுக எதிர்க்கவில்லை, எதுவுமே பேச பயப்படுறாருன்னு தொடர்ந்து எல்லா மீடியா நண்பர்களும் எல்லா விவாத கருத்தரங்கில், கூட்டத்தில், டிவி நிகழ்ச்சியில் பேசுகிற எல்லோரும் சொன்னதால் விஜய் இன்னைக்கு களமாடி இருக்கிறார். திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்ததில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் பங்கு இருக்குது, நானும் ஓட்டு போட்டேன்னு ஒத்துருக்காரு. அப்போ 2021 திமுக ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்று சைக்கிளில் போனாரே ஓட்டு போட்டிருக்காரு சொல்லிட்டார்ல, உங்களை மாதிரி நானும் நினச்சி ஆட்சி கொண்டு வந்தேன்ட்டார். ஸோ திமுக ஓட்டு போட்டது உறுதியாக தெரிகிறது. சரி, ஆனால் அண்ணா பல்கலைக்கழக இந்த புகார், மற்றபடி தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற தொடர்ச்சியான பாலியல் புகார்கள், இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை தாண்டி சொல்கிறார். அரசியல் பண்ணுறார், தப்பே இல்லை.
உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு துணிச்சலான முடிவை மார்ச் 8 அவருக்கு கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. நம்ம எல்லாமே நீங்க பாதுகாப்பா இருக்கணும் தான் நினைக்கிறோம், ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை அப்படின்னு ஒன்று குறிப்பிடுறாருல்ல. அது வந்து திமுக சொல்ல வேண்டிய பதில், தமிழக அரசு சொல்ல வேண்டிய பதில். இந்திய அளவில் பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு எது என்றால் தமிழ்நாடு, பாதுகாப்பான நகரம் எதுனா சென்னை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னா என்ன, எதுக்கு அது சொல்கிறாங்க அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அப்போது என்ன பிரச்சனைனா, நீங்கள் பள்ளி மாணவிகளாகட்டும், வேலைக்கு செல்கிற பெண்களாகட்டும், ஒன்றும் வேண்டாங்க, சென்னையில் 2 போலீஸ் பெண் கான்ஸ்டபிள்களுக்கு ஒரு துன்புறுத்தல் நடக்கிறது. 2, ஒன்று கிண்டி, இன்னொன்று தாம்பரம். இந்த 2 விஷயத்துலையுமே அப்போது நம்ம இப்படி சொல்லலாம், ஆனால் அது வந்து சமுதாயத்துக்கு அக்கறையா இல்லை சட்டப்படி சரியா தவறான விவாதம் வரும். என்னென்னா, இந்த பாலியல் விவகாரங்களில் புகார்களில் ஈடுபடுகிற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள். இதில் வந்து ஈவு இறக்கமே பார்க்கக்கூடாது. இது வந்து துணிச்சலாக தமிழக அரசு நடவடிக்கை, அவ்வளோதான். நீங்கள் ஆயுள் தண்டனை கூட தூக்கு தண்டனை கூட வாங்கி கொடுங்க, ஆனால் எவ்வளோ நாளில் வாங்கி தரீங்க? ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி ஒரு கொலை செய்திருக்கிறான் பெரம்பூர் பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் சொந்த ஊரில் காட்பாடி பக்கத்தில் வில்லேஜில் கொலை பண்ணுறான். அந்த நபர் வந்து 6 மாதம் கழித்து பெயிலில் வர்றார், ஜாமீனில் வர்றார். ஜாமீனில் வந்த பிறகு ஒரு கர்ப்பிணி பெண்ணை, திருப்பூர்லேருந்து சித்தூருக்கு போகிற கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் தள்ளுறான். யோசித்து பாருங்கள். இப்போ இதில் வந்து எல்லாருமே சமூகத்தில் எல்லாருமே நம்ம குற்றச்சாட்டுறோம், நாட் ஓன்லி போலீஸ், ஜுடிஷியரி. அப்போது இந்த மாதிரி நபருக்கு எப்படி ஜாமீன் கிடைக்கிறது? ஜாமீன் கிடைப்பதற்கு ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை போலீஸ், அந்த கன்சர்ன் ஏரியா போலீஸு ஏன் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல? அவன் வெளியே வந்த பிறகு அவனை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணல? ரொம்ப சிக்கலான விஷயம் அது. ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்து சிறைக்கு போவதும் வெளியே வருவதும் தொடர்கதையானால் எப்படி வந்து நீங்கள் பாதுகாப்பான மாநிலம் கிளைம் பண்ணலாம்? இந்திய அளவில் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எண்ணிக்கை வைத்து பார்த்தால் இது ஒரு பெரிய தமிழ்நாடு அதிகப்படியான பாதிப்பு இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ வந்து அரசியல் செய்வது அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ விஜய் சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், சிறுமி முதல் மூதாட்டி வரை இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்ட்டார். அப்போது ஆனால் இன்னைக்கு எப்படி பாருங்கள், விஜய் சொன்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு, முதல் முறையாக திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறார், திமுக வைத்து அரசியல் செய்கிறார். அது வந்து பெருசாகலை. இன்னைக்கு பாவம் மகளிர் தினம் இன்னைக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க, கட்சி சார்பாக. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றத்தை நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம், போராட்டம் நடத்துகிறாங்க. ஆமாம், போராட்டம் நடத்துகிறாங்க. பல இடத்துல வந்து பர்மிஷன் வாங்கலை. இந்த கட்சியுடைய நிலைப்பாடு பாருங்கள், நிலை பாருங்கள். அல்லது கட்சியுடைய தலைமை தங்களுடைய நிர்வாகிகளுக்கு எப்படிப்பட்ட அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறது. எல்லா மாவட்டத்திலும் நீங்கள் வந்து போலீஸ் அனுமதி பெற்று தான் இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தணும். ஏன்னா ஒரு 4 பேர் கூடினாலே, அரசியல் ரீதியாக கூடினாலே போலீஸ் கேட்பாங்க, எதுக்கு 4 பேர் கூடியிருக்கீங்க சார், நாங்கள் கையெழுத்து. இப்போ தமிழிசை கூட வந்து கைதானாங்கல்ல, அதுக்கு காரணம் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து வந்தால் கைது செய்வாங்க. அப்போது பல மாவட்டங்களில் அனுமதி பெற்று போராட்டம் நடக்குது, சில மாவட்டங்களில் அனுமதி பெறலாம். அப்போ என்ன குழப்பம்? உங்களுக்கு கட்சிக்கு என்ன அரசியல் பயிற்சி இருக்கிறது? திமுக பாராட்டுறோம், இந்த திமுக அரசியலை பாராட்டுறோம், ஒரு எடுத்த முன்னெடுப்பு பாராட்டுறோம். ஆனால் அவருடைய கட்சி நிர்வாகிகளுடைய நடவடிக்கை எங்கே தொய்வு? உடனே கைது செய்யப்பட்டோன்னே அவர் அறிக்கை விடுறார், வன்மையான கண்டனத்துக்குரியதுன்றார். அப்போ எது சரி? அதில் இன்னொரு கொடுமை, வேலூர் மாவட்டத்தில், அது பார்த்தீங்களான்னு தெரியல, பார்க்கலையா வேலூர் மாவட்டத்தில்? அப்போ எந்த மாதிரி வாசகம், இந்த மாதிரி விவகாரங்களில் என்ன மாதிரி வாசகங்கள் இருக்க வேண்டும் என்று தலைமை கழகம் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். திட்டமிடாமல் போனால் அது எவ்வளோ பெரிய சர்ச்சை வரும் பாருங்க. வி ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட். அப்போ என்ன வரணும்? வி ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் உமன் ஹராஸ்மெண்ட். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நாங்கள் வந்து துணை நிற்கிறோம், நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம், அந்த பெண் குற்றங்களை இப்படி வர வாசகங்களே, இப்படி ஒரு போஸ்டர், இப்படி ஒரு ஸ்டாண்டு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு அடித்து கீழே நிற்கிறாங்க. அப்போது இது சர்ச்சையாது. இது ஒரு சின்ன விஷயம்தான், இது வந்து கடந்து போகிற விஷயம். பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவில் அமித்ஷா போட்ட பதிலாக சந்தனா பாரதி இல்லை, அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்கேன், நான் அடிக்கல திமுக காரங்க அடிச்சாங்கன்னு பேட்டி கொடுத்துருக்கேன். நேற்று அருள்மொழின்ற ஒரு அம்மா அரக்கோணத்தில் பேட்டி கொடுத்துருக்கு.
இது எனக்கு சம்மந்தம் இல்லை, இது உண்மை விசாரிக்கணும். இப்போ எந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இதை அச்சடிச்சாங்க, யார் ஆர்டர் கொடுத்தாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா கரெக்ஷன் வாங்காம அவங்க அவுட் போட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பேர் பண்ணணும். நீங்கள் ஒரு எந்த ப்ரெஸ்ஸும் வெளியிட்டாலும் சின்ன பிட் நோட்டீஸ் போட்டால் கூட போடணும். அதெல்லாம் கிரைம், அது பெரிய கிரைம். அப்போ உண்மை வரை போகுது. ஒருவேளை தெரியாமல் கூட கொடுத்துருக்கலாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்தம்மா தங்கள் கட்சியினரே தன் பெயரை பயன்படுத்தி மோசடி பண்ணாங்களா, இல்லை திமுக பண்ணிச்சான்னு இப்போ போலீஸ் சொல்லணும். அதனால் சொல்கிறேன், இப்போ நீங்கள் விஜய் கட்சியினருக்கு எப்படிப்பட்ட ஒரு உத்தரவு போகிறது பாருங்க. நீங்கள் விஷயங்களை கூட ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுதான் சரி. இப்போ திமுகவுக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த ஆட்சியில் வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. நம்மளும் அதை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கோம். அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரா விஜய்? இது மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசி கொண்டு இருக்கிறார், அண்ணாமலை பேசுகிறாரு. அதனால் விஜயும் இதை வந்து கையில் எடுத்து பேசுறது அப்படின்றது திமுகவுக்கு எது மாதிரியான நெருக்கடியை உள்ளாக்கும்? அது இல்லை, எல்லா ஆட்சி காலத்திலும் கொள்ளை சம்பவங்கள், இந்த மாதிரி பாலியல் புகார்கள்லாம் வரும். இந்த ஆட்சியில் இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து தேசிய ஆவண ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்கும். புகார்கள் அதிகமாகுது. இப்போ திமுக என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த அடிப்படையில் பெண்கள் வந்து புகார்கள் கொடுக்குறார்கள், உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, அதனால் புகாரே வரலன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு எப்பவுமே வந்து ஒரு சட்டையராக டீல் பண்ணிடுவாங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் திமுக ஃபெயிலியர். அது ஜெயலலிதா இருந்தாக்கா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க, இது எல்லாருமே சொல்கிறவாங்க. ஆனால் நமக்கு தெரிந்தவரை திமுகவில் ஒரு எந்த ஒரு சர்ச்சையாக இருந்தாலும் மேக்சிமம் அட்டென்ஷன் கொடுத்துட்றாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் நீங்கள் இது நம்ம சொன்னால் எப்படி போய் முடியும்னு தெரியாது. பழி வாங்குகிற புகார்கள் எத்தனை என்பதை நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு புகார் கொடுத்துட்டு வாபஸ் பெறுகிறது அல்லது பழி வாங்குகிற புகார், இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. அதனால் போலீஸ் நடவடிக்கை நம்ம பின் பாயிண்ட் பண்ணி பேசணும். நான் சொன்ன காட்பாடி இஷ்யூ பேசணும், தாம்பரம் இஷ்யூ, ஒரு உமன் எஸ்ஐக்கு வந்து செயின் பறிக்கிற சொன்னோம், கிண்டியில் ஒரு உமன் போலீஸை ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறான், எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது அந்த துணிச்சலை அவருக்கு எப்படி தராங்க, அவன் எப்படி திரும்ப செய்கிறான்? உண்மையிலே நான் ஒரு படி மேலே நின்று சொல்கிறேன், அவங்க வந்து நிரந்தரமாக ஊனமுற்றவர்களாக இருக்கணும். இந்த பாலியல் புகார்களில் அதுவும் கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜோட மாற்றான்ல, ஒரு துணிச்சலாக செய்கிறான்ல, அவங்கெல்லாம் வந்து இதற்கு நீதிமன்றங்கள் உண்மையிலே துணை புரியணும். அப்போ தான் ஒரு பயம் வரும், இல்லைன்னா பயமே வராது. நீங்கள் பாருங்க, ட்ரெயினில் ஒருத்தன் தள்ளுறாங்க, 6 மாதம் கழிச்சு ஜாமீன் வந்திருக்காங்க, அவனுக்கு எப்படிங்க ஜாமீன் கிடைக்குது? ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி ஊருக்கு கூட்டு போய் கொலை பண்ணியிருக்கான். அப்போ அவன் எவ்வளோ மோசமான ஒரு ஆள். அவன் இந்த கிண்டியில் கூட ஒரு பெண் போலீஸ்கிட்ட வம்பு இழுத்துருக்கான், அவனுமே ஏற்கனவே ஒரு பெண் இன்னொரு கிரைம் கேஸில் மாட்டியிருக்கான். அப்போ இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதத்தில் பெயிலில் வந்துடுவாங்க. வரக்கூடாது, வந்தாலும் அவர்கள் எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன்லையோ கோயில் வாசல்லையோ பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஊனமுற்றவர்களாக மாற்றி வேண்டும் என்று போலீஸ் முடிவு பண்ணோம். அதுக்கு நீதிமன்றம் இந்த மனித உரிமை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீதிமன்றம் வந்து போலீஸை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கிரைம் நடக்க தான் செய்யும். இப்போ திமுகவை எதிர்க்கவே மாற்றாரு அப்படின்ற இதில் திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட்டாரு. அடுத்து எழக்கூடியது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நோக்கி அவர் பேசுவாரா? ஒன்றிய அரசுன்ற டைம் அவர் சொல்கிறாலும் கூட பாஜக, அமித்ஷா, மோடி, ஹிந்தி அப்படின்ற வார்த்தையை சொல்லவே ஏன் பயப்படுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு ஸ்டிக்மாவை உடைப்பாரா விஜய்? இப்போ தானே ஒரு படி மேலே வந்திருக்காரு. ஒரு மார்ச் 8ஆம் தேதி அவருக்கு வந்து எல்லாம் நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை தான் பல முறை பேசணும். அதனால தான் சொன்னேன், ஒட்டுமொத்த பத்திரிகை உலகத்திற்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் நன்றி செலுத்தணும். உண்மையிலே விஜய்க்கு வந்து இப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், பேசுங்கன்னு. உண்மையிலே பாஜகவுடைய இந்த மும்மொழி கொள்கை, கையெழுத்து போட்டால் தான் நிதி சொல்கிறோம்ல, அது ரொம்ப எவ்வளோ பெரிய, அதை விமர்சிப்பதற்கே விஜய்க்கு வந்து ஓடி வரணும். கையெழுத்து போட்டால் தான் நிதி தருவேன் என்று சொல்வது எத்தனை பெரிய மோசடி. கையெழுத்து போடு நிதி தரேன், கையெழுத்து போடு பிஸ்கட் பாக்கெட் தரேன், இதெல்லாம் என்ன மோசமான ஒரு விளையாட்டு, அரசியல் விளையாட்டு. இதெல்லாம் வந்து விஜய் வரணும், உடைக்கணும். அப்போ தான் வந்து விஜயுடைய அரசியல் மீது நம்பிக்கை பிறக்கும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். உங்கள் பிஸியான ஷெட்யூலில் நேரம் கொடுத்துருக்கீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.